இந்த நாடு வந்து பிள்ளைகள் பல் சமூகம் வாழ்கின்ற நாடு. அப்ப சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ரெண்டு இனம் இருக்குது. அப்ப பெரும்பான்மை எப்போதுமே பிள்ளைகள் சிறுபான்மையில குறைய இயலுமான அளவு வெளிக்கொண்டு வரத்தான் பார்க்கும். அப்ப நாங்க தான் விளங்கணும் பிள்ளைகள் சிறுபான்மையாக வாழுகின்ற இந்த நாட்டுல பல் சமூகம் வாழ்கின்ற நாட்டுல எப்படி வாழணும்ன்றதை நாங்க படிக்கணும். ஒரு கிளாஸுக்கு வந்தா கிளாஸ்ல எப்படி நடந்து கொள்ளணும் அதை நீங்க இங்க படிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், அந்த ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைகள் எப்படி நாங்க நடந்து கொள்ளணும்ன்றதை நீங்க படிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் ஒரு டவுனுக்கு போறோம், டவுன்ல நாங்க ஒரு மார்க்கெட்ல எப்படி நடந்து கொள்றது அதை நீங்க படிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க நிக்கிறோம், பஸ்ல போறோம், பிள்ளைகள் பொது இடங்கள்ல பொதுவான இடங்கள்ல பிள்ளைகள் நடந்து கொள்ற முறையை இந்த வயசுல நீங்க படிச்சிடும். புத்தக படிப்பை மட்டும் படிச்சு சரி வராது, நாங்க வாழ்ற காலம் பண்பாக வாழும்ன்றதை படிக்கணும். அப்ப உண்மையிலே பிள்ளைகள் நாட்டுப்பற்றுள்ள ஒருத்தராக இருந்திருந்தா அவர் சொல்லி கொடுத்தா போதும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இந்த நடந்த அவ்வளவு இன்சிடென்ட்ஸை வீடியோவாக எடுத்து அவர் பேஸ்புக்ல போடுறாரு. அவரோட நோக்கம் பிள்ளைகள் அவரோட பேஸ்புக்ல வியூஸ கூட்டுறதான் அவரோட நோக்கம். இன்னொருத்தர் மானம் போகும், இன்னொருத்தர் மனசால கவலைப்படுவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கல. பாருங்க பிள்ளைகள், முதலாவது ஏசினது தாய் தகப்பனுக்கு, இரண்டாவது ஏசினது டீச்சர்ஸுக்கு. ஆகவே பிள்ளைகள் நீங்க எவ்வளவு எல்லாம் கிளாஸ் போறீங்க, கடைசியில பிள்ளைகள் புத்தகத்துல படிச்சதும் இல்லை, பண்பை படிச்சதும் இல்லை. ஆகவே படிக்கிற காலம் பிள்ளைகள் பண்பை படிச்சு கொள்ளுங்க. பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த பிள்ளையிட வாப்பா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சில நேரம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு சில நேரம் பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கும். ஆகவே பிள்ளைகள் பொது இடங்கள்ல நடந்து கொள்ற முறையை படியுங்க. பிள்ளைகள் நாங்க வீட்டை விட்டு வெளியாகிற நேரம் பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டு கண்கள் தான் இருக்கும், ஆனா எங்களை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் இருக்கும். எல்லா இடத்துலயும் பிள்ளைகள் கேமரா போட்டப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் பிள்ளைகள் சிசிடிவி போடப்பட்டிருக்குது. அப்ப எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு. போராட்டத்துக்கு பிள்ளைகள் இந்த யூடியூபர் சொல்லி திரிகிறாங்க பிள்ளைகள், அவங்களுக்கு இன்னொருத்தர மானம் சம்பந்தமாக எந்த ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க. ஆகவே பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எங்கட மானம் மரியாதை போனதுக்கு பிறகு நாங்க என்னத்த கதைச்சும் வேற இல்லை. பொது இடங்கள்ல வெளியில மிகவும் கவனமாக, வீட்டை விட்டு வெளியே போனா பிள்ளைகள் வீட்டை விட்டு ஒரு அடி கால வெளியே வச்சா மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். ஒவ்வொரு அடியும் பத்திரமாக நடந்து கொள்ளணும். அதுலயும் பிள்ளைகள் இது சின்ன பிள்ளைகள்னால பரவாயில்லை, இதே ஒரு யங் ஏஜ் காராக்கண்டா எப்படி பிள்ளைகள் சமூகத்துக்கு முகம் கொடுக்குற யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் நல்ல விலை கொடுங்க. படிக்கிற காலம் பிள்ளைகள் எச்சு துப்புரத்துல இருந்து அரசாங்கம் செய்யற அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் படிச்சிடணும் பிள்ளைகள். அதுதான் படிப்புண்டது.